Hello friends, welcome to 𝗧𝗵𝗶 இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படினா விசிட்டிங் கார்டு வந்து எப்படி நம்ம வந்து மொபைல் ஃபோன் மூலமா ஒரு மொபைல் ஆப் மூலமா நம்ம வந்து கிரியேட் பண்றதுங்கற பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு விசிட்டிங் கார்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணனும்னா வேற யார்ட்டயாவது நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவோம் அல்லது கோரல் டிரா அல்லது போட்டோஷாப் மூலமா தான் கிரியேட் பண்ணுவோம். ஒரு மொபைல் ஆப் மூலமா நம்மளே நமக்கு பிடிச்சமான ஒரு விசிட்டிங் கார்டை கிரியேட் பண்ணலாம்னா தாராளமா கிரியேட் பண்ணலாம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பிஸ்னஸ் கார்டு மேக்கர் நான் கொடுத்துட்றேன். அதில் பிஸ்னஸ் கார்டு மேக்கர் இருக்குல்லையா, இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே இதை வந்து நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த நிறையா அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸாக காமிக்குவாங்க. இந்த லேட்டஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் சில டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, சில டெம்ப்ளேட்ஸ் வந்து ரூபா கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. இதில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டெம்ப்ளேட்ஸே ரொம்ப நல்லாவே இருக்குது, நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு மாடல் டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறதான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பாருங்கள், ப்ரோவர்ஷன் இருக்கிறது ஃபுல்லாகவே காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். மற்றது ஃபுல்லாக பாருங்கள், இது நார்மலாக இருக்கிறது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். இதில் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி காமிப்போம். இதில் இந்த டெம்ப்ளேட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டில் வந்து வேறு ஒரு நேம் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். அந்த இடத்துல நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே அந்த டேக்லைன் இருக்கிறதெல்லாம் தூக்கி விட்டுறேன். இப்போ நம்ம சேனல் நேமை நாங்கள் கொடுத்துக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட்னு போங்க. இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போய் நம்ம சேனல் நேம் அப்படியே நான் கொடுத்துட்றேன். 𝗧𝗵𝗶 தமிழ் டெக், 𝗧𝗵𝗶 தமிழ் டெக், 𝗧𝗵𝗶 தமிழ் டெக்குன்னு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு சைஸை வந்து நம்ம கூட்டினா கூட்டிக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இது நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து நம்ம மாற்றோன்னா மாற்றிக்கலாம். இந்த ஃபாண்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ நம்ம அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபாண்ட்டு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் ஸ்டைலே பாருங்கள், போல்டு பண்ணவும் போல்டு பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம இட்டாலிக் பண்ணால் இட்டாலிக் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், கலர்ஸ் வந்து நம்ம ஸ்டோக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கலர்ஸ் நம்ம மாற்றணுமா பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம லைன் அந்த ஸ்பேஸிங் விடணும்னா ஸ்பேஸ் விட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த கார்டுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடும் இருக்குது. பேக் சைடும் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பேக் சைடு இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே நான் வந்து நம்ம சேனல் நேம் வச்சிடலாம். 𝗧𝗵𝗶 தமிழ் டெக், 𝗧𝗵𝗶 தமிழ் டெக். இங்கே அதே மாதிரி ஃபாண்ட் சைஸை வந்து டெக்ஸ்ட்டு சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் கொடுக்கலாம். கலர்ஸ் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அந்த கலர்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுங்க. நல்லா அங்கே ரெட்டு பேக்ரவுண்டுக்கு ஒயிட் நல்லா இருக்குதுன்னா ஒயிட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லோகோவெலாம் ஆட் பண்ணலாம். உங்களோட கஸ்டம் லோகோவை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சின்னா ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் நிறைய லோகோஸ் இருக்குது. தேவைப்பட்டதுன்னா உங்களோட லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோ வந்து இங்கே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி இமேஜில் போய் உங்கள் சேனல் லோகோவை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனல் லோகோவை இதில் அப்லோட் பண்ண வச்சதுனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பழைய லோகோ இருந்ததுன்னா அதை தூக்கி விட்ருங்க, புது லோகோ அப்படியே இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பாருங்கள்,
ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தேவைப்படுது இல்லையா, அந்த லோகோவை எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க கரெக்டாக. மறுபடியும் இந்த லோகோவை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் விட்டு நேம்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. இங்கே நேம்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம், சைஸை மாற்றலாம். அதே மாதிரி இங்கே ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக்ரவுண்ட் நீங்கள் வேறு கலர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த கலரை கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை கொடுங்க. இல்லை பழைய கலரே நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கலரையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஐக்கான்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ சில இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஐக்கான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பராக இருந்ததுன்னா இப்போ அந்த நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஐக்கானை இதே நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருங்கிறது காமிக்கிறதுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐக்கான் தேவைப்பட்டதா அதை ஐக்கான் கொடுக்கலாம். இப்போ மெயில் ஐடிக்கு இந்த ஐக்கானை யூஸ் பண்ணலாம். மெயில் ஐடிக்கு இப்படியே இந்த மொபைல் மூலமாகவே பாருங்கள் எவ்வளோ ஐக்கான்ஸ் நம்ம இதிலே நம்ம காமிச்சிக்கலாம். வெப்சைட் அட்ரஸ் வைக்கணும்னா வெப்சைட் அட்ரஸ் ஐக்கான் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் QR கோடு நம்ம ஆட் பண்ணோம்னா ப்ரோ வெர்ஷனில் தான் பண்ண முடியும். ப்ரோ வெர்ஷன் கொடுத்தா தான் நம்ம QR கோடு ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி QR கோடு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரூபா கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீயாகவும் நம்ம QR கோடை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இவ்வளோ தான். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு இந்த எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணுங்கள், இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு நம்பர் ஒன்று நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதில் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஓகே இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரண்ட்டு பேக்கு. நான் வந்து ஃப்ரண்ட்டு ஒரு கலரில் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி காமிக்கி. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கலரில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு இருக்கிறத மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் ஃப்ரண்ட் சைடு. எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சி. இதான் நம்ம கொடுத்தது டவுன்லோட் ஆகிடுச்சி. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பேக் சைடு உள்ளதையும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் AK Info தமிழ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.